விளையாட்டு வீரர்களின் கவனத்திற்கு, இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல், சிறந்த கோல் என்று தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு, கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு ரூபாய் 500. முகமது ஷரீஃப், நகர்மன்ற கவுன்சிலர் முகமது ஷரீஃப், ஹானஸ்ட் லயன்ஸ் கிளப்பின் செயலாளர் அவர்களால் ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. அடுத்து, இந்த ஆட்டத்தில் வெற்றியை நிர்ணயிக்கும் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500. அஃபாவின் முன்னாள் கோல்கீப்பர் அசார் அவர்களால் ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் சிறந்த கோல் என்று தேர்ந்தெடுக்கப்படும் விளையாட்டு வீரருக்கு அமெரிக்காவால் சிட்னி நிசார் அவர்களால் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. Yes, welcome back. Welcome to the stream. ஸோ வெல்கம் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம். ஸோ துவங்கி வச்சது அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய சங்க தலைவர்கள். ஸோ எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், இன்னைக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா காயல்பட்டணம் விசஸ் அஃபா. நல்ல மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு காயல்பட்டணம். ஸோ இது வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச். ஸோ இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக செமிக்கு இங்கே மூவ் ஆனவாங்க. ஸோ முதல் குவார்டர் ஃபைனல்ஸ் இது. ஸோ பார்க்கலாம் முதல் ஆட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத. காயல்பட்டணம் இங்கே பாலை அவங்க வசம் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கமெண்ட்ரியில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுவோம் டெஃபினட்டாக. ஸோ காயல்பட்டினம் கொஞ்சம் ஹெட் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியுது பாலை அவங்ககிட்டே வச்சு. ஸோ அஃபா பாலை ஷிஃப்ட் பண்ணணும், ஒன் சான்ஸ் ஃபார் அ கோல், வெயிட் பண்ணுறாங்க. பட் காயல்பட்டினம் நீங்கள் இந்த கோலை மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஃபாவுடைய கோல் கீப்பருக்கு சொல்ல முடியாத காயம் ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். அங்கே சரியான கிளாஷுங்க. ஸோ இன்னுமே நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்க்குற பட்சத்தில் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விளையாட்டு வீரர்களின் கவனத்திற்கு, இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு ஸோ முட்டியில் அடிபட்டிருக்கு. நகர்மன்ற கவுன்சிலர் ஷரீஃப் அவர்களும் அதுரை சின்னவன் என்ற சகோதரர்கள் இணைந்து ரூபாய் 500, அமெரிக்காவால் சிட்னி நிசார் அவர்களால் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் வெற்றியை நிர்ணயிக்கும் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, அஃபாவின் முன்னாள் கோல்கீப்பர் அசார் அவர்களால் ரூபாய் 500, ஆக மொத்தம் 1000 வழங்கப்பட உள்ளது. முடிஞ்ச வரையும் ஃபிசியோ இங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அது ஒரு பெரிய இம்பேக்ட் தான். ப்ரோ சார்ஜ் போட்டிருக்கீங்களா அதில்? ப்ரோ நான் ஆல்ரெடி போடாதீங்கன்னு சொன்னேன்ல ப்ரோ. ப்ரோ அது இது எக்கு தப்பா ஒரு ஜென்ரேட்டரு. மொபைல் போச்சுன்னா கேட்காதீங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். ஸோ இங்கே இன்ஜூர் ஆகிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு பார்க்கலாம்.
இரு சக்கர வாகனத்தில் வரக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மைதானத்துக்கு வருபவரும் இங்கிருந்து செல்பவரும் 4 வளைவுகளை கடந்து செல்கின்றீர்கள். அது மிகவும் ஆபத்தான வளைவுகள். ஆதலால் வரக்கூடியவர்களும் போகக்கூடியவர்களும் மிக மெதுவாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட அங்கிருந்து வந்த சகோதரர் யாரோ ஒருவர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக. இஸ் கமிங் பேக் டு த மேட்சஸ். மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த தடவை அப்பா பிரேக்குக்கு அப்புறம் அந்த பாலை தன்வசம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கிக். சம் ஆஃப் அவர் அதிரையன் சப்போர்ட் டு காயல்பட்டினம். ஏன் அப்படி? ஸோ காயல்பட்டினம் வந்து அந்தளவுக்கு செம்மையாக ஆடுவாங்களா? நல்ல ஒரு கிக். எங்கேயோ வச்சிட்டாரு. சான்ஸ். ஐயோ, ஸோ அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அதெல்லாம் பட்டு நமக்கு. ஸோ ஒரு கார்னர் கிக். ஸோ என்னப்பா டார்க்காக இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த இடத்துல செம்ம நிழலாக இருக்குது. அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்து ஜாலியாக அந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. காயல்பட்டினம் இங்கே வாழை வச்சுருக்காங்க. மூவ் ஆனவாங்களா? எஸ், ஒரு ஃபார்வர்ட் மூவ் இருக்கணும். ஹிட்டர். எஸ், பாலை அங்கே ஜகல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ், காயல்பட்டினம் மகைன். நல்ல ஒரு த்ரோ இங்கே கோல் கீப்பர் கிட்டே இருந்து. அஃபா கம்மிங் ஃபார்வர்ட். ஸோ கோயிங் ஃபார்வர்ட். ஒரு நல்ல பாஸாக இருக்குமா? மறுபடியும் கீழே தள்ளியிருக்காங்க. நல்ல டீம் ஒர்க் தெரியுது அஃபா கிட்ட. அண்ட் காயல்பட்டினம் மோரோவர் பாலை 2 வாட்டி கோல் போஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு நல்ல டிஃபென்ஸ் இங்கே அஃபா கிட்ட இருந்து அழகாக டிஃபெண்ட் பண்ணி அந்த பாலை வெளில அமிச்சிட்டாங்க. பட் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கோலாக இருந்திருக்க வேண்டியது. ஸோ நல்ல சேவ் அங்கே கோல் கீப்பர் கிட்ட. பால் வெளியில். ஹுசைன் அதிரை, வெரி குட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். இங்கேயே தூக்கி அடிச்சிட்டாரு. அண்ட் வெளியில் ஒரு த்ரோயின் வேணும், ஒரு நல்ல த்ரோயினாக இருக்கணும். அதிரை அண்ட் காயல் கல்ச்சர் ஆர் சேம். யா 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 கரெக்ட்.
எஸ் இங்கே ஒரு பிளாக் வால் ஒன்று கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் பண்ணிவிடுவாங்களா? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை இங்கே 0-0 அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டு டீமே வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கல, கோல் இம்பாக்ட். ஸோ ஃபஸ்ட் மினிட்ல கோல் போடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் க்ளோசர் டு த கோல் போஸ்ட். பட் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே சென்டரில் ஆள் இருக்காங்களா? எஸ் இருக்காங்க. இருந்தாலுமே கவர் பண்ணி ஆடி இருக்காங்க. இங்கே டிஃபென்ஸ், நல்ல டிஃபென்ஸ். எஸ், ஸோ அவுட் ஆஃப் த லைன் இங்கே வெளியில் போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு செமி அண்ட் ஃபைனல். ஸோ வர மேட்சஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்க போகுது. ஸோ 140 people are watching. Thank you so much. பட் இங்கே நிறைய இன்ஜுரிஸ் பார்க்குறோம். இது நாள் வரை இந்த தொடர் முழுவதும் அரங்கில் நடைபெறக்கூடிய விளையாட்டு வீரர்களின் இன்ஜூரிக்கு முதலுதவி செய்து வரும் எங்களுடைய பிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் அப்துல் கஃபார் அவர்களுக்கு அஃப்வாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Yes, once again நல்ல கிக். ஓ, ஜஸ்ட் ஓவர் த ஹெட். ஸோ ஒரு ஹெட்டர் ட்ரை பண்ணாரு. பட் ஓவர் த ஹெட் கொஞ்சம் ஆயிருக்கு. ஒரு அகைன் நல்ல ஒரு பாஸ். காயல்பட்டினம் ஒரு பாலை அவங்க காலையே தான் வச்சிருக்காங்க. மேனை கவர் பண்ணி அந்த பால் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். எஸ், எடுத்திருக்காங்களா? எடுத்துகிட்டு போயிருக்காரு. இங்கே அஃபா பிளேயர் ஸ்டில் ஹேவிங் ஒரு ஹோப் இருக்குங்க. கோல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட முடியும், இந்த நிமிஷத்தில் போட்டுடலாம், அடுத்த நிமிஷத்தில் போட்டுடலாம். அந்த ஹோப்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பாலை முன்னாடி பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்ல கிக், ஒரு ஹெட்டர்.
straight over the hands of a goalkeeper. Sallaka collect பண்ணாரு அந்த பால் and 1v1 clutching but ball going away. Very good commentary. Thanks a lot Hussein bhai, because some of our ancestors from Kailpattinam itself. Oh, okay. Tariq, why are you not showing your face sometimes in live streaming? Camera இல்லை bhai, அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், வாய்ஸ் மட்டும் வரட்டும். எஸ், நல்ல ஒரு கிக். ஸோ கேமராலாம் போட மாட்டிப்போம் ப்ரோ. அப்பப்போ மைக் ஆஃப் பண்ணாதீங்க. ஓகே. இல்லை அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன டிஸ்கஷன்ஸ் போகும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காகவோ இல்லை வந்து ஏதாவது கிளிப்ஸ் தராங்களோ அதுவோ, ஸோ வந்து நம்ம பேசும்போது அந்த மைக்கில் கன்ஃபார்மாக பிக் ஆகும். அதனால் அந்த மியூட் போட்டுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு நம்பி கேமரா மைக்லாம் ஆன் பண்ண முடியாது. ஸோ கேமரா மைக்லாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. பட் அது தப்பாக கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் நின்று பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பல ஊர் பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்காதெல்லாம். அதனால் நாங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டோம் கேமரா மைக் போடுறது. ஸோ மைக் வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஓப்பன் மைக்காக இருந்தாலும். ஸோ அந்த கிரவுண்டில் நடக்கக்கூடிய, ஆக்சுவலாக அது கன் மைக் மாதிரி, அங்கே நடக்கக்கூடியது அப்படியே நமக்கு கேட்கும், என்னோடய கமெண்ட்ரியும் கேட்கும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் மீட் போகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் டிஸ்கஷன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுவுமே இருக்காது. ஸோ நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ யாரும் எங்கிட்ட வந்து பேசினாலும் கன்ஃபார்மாக நான் காசு கொடுத்து திரும்பி கூட பேச போகிறது இல்லை. ஏன்னா இப்போது குவார்டர் ஃபைனல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு செமிஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ இது ரொம்ப கிரூஷியலான மேட்ச். இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே ஃபுட்பால் பற்றி நம்ம ஆக்சுவலாக கமெண்ட்ரி பேசலை அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சாஃபா ஆன் த லீட். ஸோ பாலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க மேலே. சான்ஸ் ஃபார் கோலாக பார்க்கலாம். ஒரு நல்ல பாஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு கோல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் பால் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓ மை காட், மறுபடியும் இங்கே வந்து ஒரு சின்ன இன்ஜுரி. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருங்க கேப்டன். எனக்கு தெரிஞ்ச காயல்பட்டினம் கேப்டன். ஈஸி பாஸே, அது ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். எதுக்கு நீ போய் மேலே கீழெல்லாம் போய் தாவிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அந்த செய்கை செஞ்சார். பட் இங்கே அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃப்ரீ கிக் அடிச்சாங்கன்னா ஒரு கோலுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். நல்ல ஒரு கிக் டு த காயல்பட்டினம் பிளேயர். அங்கே பாலை கலெக்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பட் ப்ரெஷர் அதுதாங்க, அந்த கேம் ப்ரெஷர் இங்கே நல்லாவே தெரியுது. ஸோ நேராக வர பாலை கூட இங்கே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சான்ஸ் இருக்கா, ஒரு கோல் நிறுத்தி போடுங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாலுமே அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அப்துல் அசீஸ் ப்ரோ, என் பேருமே அசீஸ் தான். எங்கே, எந்த ஊர் ப்ரோ? மன்னார்குடி. நல்ல பாஸுங்க. ஸோ டிஃபெண்டர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே அந்த பாஸை. ரைட் டிஃபெண்டர் கொஞ்சம் ஒரு ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறா, இல்லை சென்டருக்கு போட்டிருக்காரு. அது நல்ல ஒரு டீம் ஒர்க்கிங்க. பதட்டம் தெரியுதுங்க காயல்பட்டினம் பிளேயர்ஸ்க்கு. பால் காலில் ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கா, இல்லை நீங்களுமே அதை பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஷிவரிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது எனக்கு. அங்கே பாருங்கள், எஸ் நல்ல ஒரு ஸ்கில். பட் ஸ்ட்ரைட்டாகவே கோல் கீப்பர் கிட்ட அங்கே ஒரு நல்ல சேவ். கேன் யூ ஷோ யுவர் ஃபேஸ்? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இப்போ இல்லையே. நான் கேமராஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளோட ஃபேஸ் ஷோ பண்ணி நம்ம போட முடியும். பட் நல்ல எங்கேயோ வச்சுருக்காரு, ரிசீவ் பண்ணுறாங்களா? எஸ் நல்ல ஹெட்டர். தப்பான ஒரு பாஸுங்க அது. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு அவரே வந்து எடுத்து கொடுத்துட்டாரு ஹெட்டரில். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக அந்த பாலை ரிசீவ் பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அல்லே எடுத்துருந்துருக்கலாம்னு கேட்டிங்கன்னா. கோலுக்கான ஒரு வாய்ப்பு.
ஐயோ செம்ம சேவுங்க. ஸோ க்ளோஸ் டு த கோல் போஸ்ட் இங்கே போனாங்க. க்ளோஸ், ரொம்ப சரியான க்ளோஸ் இங்கே பார்க்குறோம். க்ளோஸ் டு த கோல் போஸ்ட். கோலாக இருந்திருக்கும், வாய்ப்பு இருந்தது. கொஞ்சம் ஃபைன் ஆடி இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. எஸ் காயில் பட்டத்தில் சொல்லிகிட்டே இருந்தோம் பால் காலில் ஒட்டலை அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஃபா ஸ்ட்ரைட் அவே டாமினன்ஸ் 1v2. செம்ம பாஸிங்க. ஷூட். ஓ, நல்ல ஒரு கிக். அப்துல் அசீஸ், தேங்க்யூ. நல்ல கிளச் அகைன். எல்லாரையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக செம்ம பர்ஃபார்மன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு ஆள் கன்ஃபார்மாக கலெக்ட் பண்ண. ஆஹா, ஸ்கிடி பட் ஸ்டில் சரியான ஸ்கிட் ஆனாலுமே டெஃபினட்டாக ரீப்ளே போடுறேன். பட் இங்கே ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது காயில் பண்ணதுக்கு. இல்லைங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆஹா, சென்டர்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பிளேயருமே வந்தாச்சு, மூணாவது பிளேயர் வந்தாச்சு. சென்டர்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே பொசிஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பிளேயர்ஸ். அஃபா பிளேயர்ஸ் நல்ல பொசிஷனிங். ஸோ கண்டிப்பாக நல்ல பாஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு கோல் விழும். நிறுத்தி போட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சான்ஸை. ஆஹா, லெஃப்ட் ரைட் சென்டர் 3 பொசிஷனையுமே ஹோல்டு பண்ணி வச்சுமே இந்த கோல் போடப்படலை. ஸோ நல்ல டிஃபென்ஸ் கால் பண்ணதுக்கு இருந்து. நல்ல கிக். ஸ்டில் அந்த சிச்சுவேஷன் மறுபடியும் கிரியேட் பண்ண முடியாதுங்க அஃபாவால், சீரியஸ்லி. ஏன்னா நல்ல பொசிஷன், அழகாக வந்து 3 பொசிஷனை ஹோல்டு பண்ணி ஆனாங்க. 3 பேருக்கு கவர் ஆகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே முடிவுக்கு வந்து முடிந்த முதல் பகுதி நேர ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடாமல் சமநிலையில் ஆடி முடித்துள்ளார்கள். கூமாப்பட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்களா? கூமாப்பட்டியை பற்றி நான் இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு முகமது ஷரீப், ஹானஸ்ட் லைன் கிளப்பின் தலைவர் மற்றும் அதிரை சின்னவன் அவர்களும் இணைந்து ரூபாய் 500. ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு 0-0. அடுத்து வெற்றியை நிர்ணயிக்கும் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, அஃபாவின் முன்னாள் கோல் கீப்பர் அஜார் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு அமெரிக்காவால் அதிரை சிட்டி நிசார் அவர்களால் ரூபாய் 1000, அதற்கு துணைக்கும் பெஸ்ட் அசிஸ்டன்ட் அவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு மாற்றுத்திறனாளிகள் நற்கதிர்கள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திரு வி செல்வராஜ் அவர்களால் ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. அடுத்த ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் இப்போ ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டில் ஹேவிங் எ பிரேக் டைம், சம் சார்ட் ஆஃப் பிரேக்கிங்க. விளையாட்டு வீரர்களின் கவனத்திற்கு இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு நெற்கதிர்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எம் செல்வராஜ் அவர்களால் ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு அதே ஹானஸ்ட் லைன் கிளப் தலைவரும் நகர்மன்ற உறுப்பினரும் அதே சின்னவன் ஆகியோர் இணைந்து ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு அமெரிக்காவால் சிட்டி நிசார் அவர்களால் ரூபாய் 1000, அந்த பெஸ்ட் கோலுக்கு அசிஸ்டன்ட் துணை நிற்பவருக்கு ரூபாய் 1000 ஆக மொத்தம் 2000 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் வெற்றியின் கோலை நிர்ணயிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, அஃபாவின் முன்னாள் கோல் கீப்பர் அஜார் அவர்களால் ரூபாய் 500 ஆக மொத்தம் 1000 வழங்கப்பட உள்ளது.
அடுத்து குவார்டர் ஃபைனல் விளையாட வேண்டிய செல்லையா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினரும் மலபார் எஃப்சி பையனூர் கேரளா அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எஸ், இங்கே செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், நல்ல ஒரு ஸ்டார்ட் செகண்ட் ஆஃப். ஸோ எனக்கு தெரிஞ்சு டை பிரேக்கர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கொண்டு சளைச்சது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அஃபா கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கோலுக்கான நிறுத்தி போட்டிருக்கலாம். கோல்! எஸ், ஃபர்ஸ்ட் மினிட்ல செகண்ட் ஆஃப்ல ஒரு கோல் போட்டுட்டாங்க. அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். என்ன நடக்குது? முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரருக்கு நெற்கைகள் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எம் செல்வராஜ் அவர்களால் வழங்கப்படுகின்ற 500 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தில் பெஸ்ட் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு நகரமன்ற உறுப்பினர் அதுரை ஹானஸ்ட் லைன் கிளப் தலைவர் ஷரீப் மற்றும் அதுரை சின்னமன் அவர்களால் இணைந்து 500 ரூபாய். அஃபா இங்கே ஒரு கோல் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் பேஸ் ஃப்ரம் த அஃபா. கோல்! ஸோ 1-for-1. ZMFA காயல்பட்டினம் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். என்ன ஆச்சு? தலையிலேயே அடிச்சிருக்குங்க பால்லு. ஆஹா, ஸோ 1-for-1. பட் இங்கே சமாட்டின்னு நினைக்கிறேன். சரி, தெரிஞ்சு விளாட முடியாதுன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப 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 க்ரூஷியலான அடிங்க. சான்ஸே இல்லை விளையாடுறதுக்கு. இங்கே பார்க்குறோம், அங்கே பாருங்கள். ஓ, என்ன ஷேக்! செம்ம கிக் பண்ணிட்டாருங்க. ஸோ பவருமே நல்ல பவர். ஸோ அந்த பவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிக் பண்ண உடனே செம்ம அடி விழுந்திருக்கு தலையிலேயே. ஸோ எதுவும் ஆகக்கூடாது. ஸோ மேஜராக எதுவும் ஆகக்கூடாது. எஸ், எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக விளையாண்டார் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் செம்ம கம்பேக் கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு. 1-for-1 இந்த மேட்ச் பொறுத்தவரையும் 1-for-1 நான் எதிர்பார்க்கல. அது ரெண்டு டீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிட்ல செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் மினிட்ல எங்கள் கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. விளையாண்டார் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கோல் ரீப்ளே ப்ளீஸ். எஸ் ரீப்ளே நான் நிறைய வாட்டி போட்டுட்டேன். பட் ரெண்டு கோலுமே அப்பாவோட கோல் இங்கே வந்து மறுபடியும் பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிளாக போட்டாங்க அப்பா. பட் இங்கே இந்த கோலை பார்க்குறோம். இங்கே தாங்க கொஞ்சம் ஒரு இன்ஜூர் ப்ளஸ் கோலு. பட் ரெண்டு டீமுமே கோல்ஸ் போட்டிருக்காங்க. இது தெரிஞ்சு கொஞ்சம் மேஜராக தான் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வர ரெக்கவர் ஆக முடியல, எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. பட் ஸ்டில் காண்ட் ஏபிள் டு ஈவன் சிட்டிங். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு.
கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போய். பட் இவர் கண்டிப்பாக ஆடணும்னு நினைக்கிறாரு. ரெக்கவர் ஆகிடுவாரா பார்ப்போம். ஆட முடியுமா? ரெக்கவர் ஆனாலும் ஆட முடியுமா? ஸோ ரிஸ்க்கு. ஆஹா, கண்டிப்பாக முடியல. ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. ஆம்புலன்ஸ். ஓ மை காட், கஷ்டமான ஒரு விஷயம். அஃபாஸ் பட் ஆசிஃப் ப்ரீ அசிஸ்ட் டெஃபினட்டாக ப்ரோ. அவர் பேர் ஆசிஃபா அசிஸ்ட் பண்ணவர். செம்மையாக பண்ணார். எல்லாரையுமே ஆக்சுவலாக எல்லா டிஃபெண்டர்ஸுமே உடச்சி கொடுத்தாரு பாலை. கம்பத்துக்கு அருகாமையில் தென்புறம் வாகனத்திலிருந்து ஆட்டத்தை கண்டு கழிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு கூர்ந்து உங்களுடைய வாகனத்தை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகும். பட் கொஞ்சம் மேஜர் இன்ஜுரி தான். சாரி, ப்ரீ அசிஸ்ட் சொல்கிறீங்களா? அசிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ அசிஸ்ட் பாஸ் போட்ட அவர் தான் ஆசிஃப் இங்கே செம்மையாக போட்டாருன்னு இருக்கீங்க. எஸ், டோட்டலி டீம் ஒர்க் இங்கே டன். ரெக்கவர் சூன். கண்டிப்பாக கோல் கீப்பர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆம்புலன்ஸ் ரெடியாகவே இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ப்ரோ மயங்கிட்டாரா? மயக்கத்தில் இருக்காரா? ஆமாம், தலையில் அடிச்சு. நல்ல ஒரு கிக். நல்ல சேவ் கோல் கீப்பர் கீழே இருந்து. சஃபா கோல் கீப்பர் இங்கே மாற்றிருக்காங்க. 1 for 1 ஈச். பாலை வெளில அடிச்சிருக்காங்க. ஸோ டை பிரேக்கர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லியிருந்தோம். பட் 0-0 டை பிரேக் ஆகும்னு நினச்சோம். பட் இங்கே ஈச் ஒன்று. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி தெரியுதா கேமராவில்? ஸோ அதில் தான் போய்கிட்டு இருக்காரு. ஸோ பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகாது, கன்ஃபார்மாக நம்புவோம். அந்த பால் அந்த வேகத்தில் அடிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. கொஞ்சம் ஹிட்டக்காக இருக்கும். அழகாக வந்து ஒரு பாஸ் போட்டார். பட் ஸ்டில் லஃபா பால் எடுத்துட்டாங்க. நல்ல டிஃபெண்ட். காயல்பட்டினம் ஃபார்வர்ட் மேலே ஏற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் மஃபா அந்த பாலை கலெக்ட் பண்ணி இங்கே நல்ல கிக், நல்ல ஹெட்டர் அழகாக பாஸ் பண்ணார் அவர் டீம்மேட்டுக்கு.
நல்ல கிக் அகைன் வெளியில். ஐ திங்க் ஸோ, எஸ், அவே ஃப்ரம் த லைன். Watching now Abdul Aziz, awesome camera work from Sydney, Australia. Feel like I am in the game. Oh, okay. நீங்க கேம் உள்ள இருக்க மாதிரி இருக்கா? I am at the game. Yes, thanks a lot. ஸோ கேம் அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது. குவார்டர் ஃபைனல். ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஸோ கோலாக இருக்கட்டும், அந்த போட்ட 2 கோலுமே வந்து அக்ரெஷனோட உச்சக்கட்டங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து செம்மையாக இன்ஜூர் ஆகிட்டார். ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்த கோலுமே இல்லை. அந்த ஒரு விரக்திலேயே 2 டீமே ஃபஸ்ட் மினிட்லேயே போட்டாங்க ஒரு கோல். எனர்ஜி எவ்வளோ தான் ட்ரைன் ஆனாலும் பரவாயில்லன்னு ஸ்டாமினா பிடிச்சி வச்சு ஓடி போய் போட்டாங்க. அண்ட் செகண்ட் கோலுக்கான ஒரு வாய்ப்பு. ஆஃப் சைடா? ஆஹா, சம்திங் இஸ் ஃபிஷ்ன்னு பார்த்தோம், பட் ஆஃப் சைடிங்க. ஸோ ரீப்ளேயில் பார்க்கலாம் அந்த ஆஃப் சைடா. எஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். ஸோ கோல் கீப்பர் வந்து அதை ட்ரை பண்ணல. அதுக்கான ரீசன் அவரே தெரிஞ்சிருக்குது. தள்ளி வந்துட்டு ஆஃப் சைடு அவரே கை தூக்கிட்டு நின்றுட்டாருங்க பாருங்க, ஆஃப் சைடு அப்படின்ட்டு. ஓஹா, செம்ம அடி. ஸோ ரீப்ளேயில் பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் கோல். ஆஃப் சைடு இல்லை, இந்த தடவை நிறுத்தி அடிச்சிருந்துருக்கலாங்க பால் வெளியில். அப்போ அங்கே பாருங்க அந்த அடியை. ஹேண்ட்ஸ் இல்லை, பின்னாடி தான் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஆன்சர் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீ கிக் வேறு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதனால் திரும்பிட்டார். நல்ல கேம் அவேர்னஸ்ங்க அப்பா. அண்ட் காயல்பட்டினமும் வந்து ஆக்சுவலாக கேம் வந்து கேமாக இருக்குது ஷியோராக. எந்த ஒரு தப்புமே நடக்கலை மேக்ஸிமம். 1v2 இங்கே ஒரு நல்ல பாஸ் இருக்குமா? எஸ், போட்டிருக்காங்க. ஃபார்வர்டும் டிஃபென்ஸரும் 2 பேருமே இங்கே லெஃப்ட்டில் ஆடினாங்க. ஒரே லைன் ஆஃப் சைட்டில். அண்ட் நல்ல பாஸ் தான். அண்ட் பட் வெளியில் அடிச்சிருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு நல்ல த்ரோயின் வந்ததுன்னா அஃபா மேக் ஏ குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். எனது அஃபா ஒரு த்ரோயின். நல்ல ஹெட்டர் அடிச்சிருக்காங்க. மேலே ஏற்றிட்டாங்களா? இல்லை. ஆஹா, பதட்டம் அங்கே தெரியுது. பால் காலில் ஒட்டலை இந்த ஹாஃபில் அஃபாக்கு. நல்ல ஹெட்டர். ஆஹா, நைஸ் பாஸுங்க. இங்கே செம்ம கண்ட்ரோல்டாக ஆடினார். கண்ட்ரோல்டாக எடுத்தார் இந்த ஹெட்டரை. ஆஹா, செம்ம ஸ்கில்லு. ஒருத்தரை உடச்சி மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. சென்ட்ரா நிறுத்தி ஒரு கோல் போடுவாரா? 3 டிஃபெண்டரை தாண்டி ஒரு நல்ல பாஸ். சான்ஸ் ஃபார் அ கோல். ஆஹா, செம்ம க்ளோஸ். இங்கே காயல்பட்டினம் கண்டிப்பாக அந்த மினிட்ல எல்லாருமே கோல் தான் நினச்சிருப்பாங்க. அங்கே பாருங்கள், 3 டிஃபெண்டரை உடச்சி அங்கே ஒரு பாஸ், சரியான பாஸ். இங்கே நிறுத்தி அடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டு கிக்கின் காரணமாக அந்த கோல் மிஸ் ஆகிருக்கு. ஆஃப் சைட், பட் நல்ல த்ரூ அண்ட் பாஸ். எஸ், கரெக்ட். காயல்பட்டினம் மதுராப்பட்டினம் பிரிக்க முடியாத உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக DAS தமிழ்நாடு. DAS. சான்ஸ். ஆஹா, நல்ல சேவ். 194 people are watching guys. Thanks a lot for watching this video. Keep like, keep share, keep support. நல்ல ஒரு ஷூட் ஸ்ட்ரைட் ஆட்டம் விளையாட வேண்டிய சென்னையா FC ஆம்பலாப்பட்டு அணியினரும் மலபார் FC பையனூர் கேரளா அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடி, சரியான அடி கண்டிப்பா. லுக் அட் தி ரீப்ளே. ஆஹா, ஸோ இந்த கிளாஷ்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜம்பை வந்து பால் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஜம்பே பண்ணார். பட் காடா? இல்லை கார்டு இல்லை. அன்ஃபார்ச்சுனேட், அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குந்த காரணத்தினால ஷோல்டர் நேராக போய் அடிச்சிருக்கு அவர் மேலே. ஃபயர்ஸ் காயல்பட்டினம் ஒன் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. இந்த மேட்ச் ஃபயருங்க. என்ன கேட்டிங்கன்னா 206 பேர் பார்க்குறாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ். இதில் ஆடுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செமி ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. நல்ல ஒரு கிக், நல்ல சேவ். மொரோவை
ஆகா செம்மையாக கலெக்ட் பண்ணார். சென்டரில் ஒரு ஆறு இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல பாஸாக இருந்ததுன்னா அசிஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா ஒரு கோல் இருக்குது. நிறுத்திட்டாரா? நல்ல பாஸ். எஸ். ஆஹா தவறான பாஸுங்க. சென்டராகவே உடச்சி அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க காயல்பட்டினம். சான்ஸ் ஃபார் கோல் நம்பர் 2 இருக்குமா இந்த மினிட்ல? கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுறாங்க. ஸோ பாலை கண்டிப்பாக ஆஃபா கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு ஆடுறாங்க. ஸோ 3 டிஃபெண்டர் இங்கே, அதையும் தாண்டி ஸோ 1v1 நல்ல கிக். ஸோ 2 டிஃபெண்டரை தாண்ட முடியல. பாலை ஃபார்வர்டுக்கு அமிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அல்பாக்கு இங்கே பால் ஷிஃப்ட் ஆகலை. இருந்தாலும் அங்கே ஒரு 3 டிஃபெண்டர் இருக்காங்க. 3 பேரை தாண்டி தான் அங்கே போய் ஆகணும். எஸ் நல்ல பாஸ். இங்கே ஆளே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. போஸ்ட். எஸ் கோல். அப்பா அபிராமத்தினம் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக 2வது கோலை அடித்து 2-1 என்ற கோல் கணக்கில் விளையாடி கொண்டுள்ளார்கள். எஸ் ஃபென்டாஸ்டிக் கோல், ஃபென்டாஸ்டிக் கோல் ஃப்ரம் அஃபா. சொல்லவே தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹேவ் எ லுக் அட் த ரீப்ளே. செம்ம பாஸு, ப்ரீ அசிஸ்ட்டு இல்லை அதுதான் அசிஸ்ட் ஆக்சுவலாக. அங்கே பாருங்கள், வா செம்ம ஃபைனாக நிறுத்தி அடிச்சிருக்காரு. செலிப்ரேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய கோல் இது. ஸோ மேட்ச் வின்னிங் கோலாக அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 2-1 அற்புதமான ஒரு கோல் இங்கே. ஸோ மேட்சுமே இங்கே சூடு பிடிச்சிருக்கு. மச் நீடட் கோல் இங்கே காயல்பட்டினத்துக்கிட்டேருந்து தேவை. ஒரு டை பிரேக்கர் ஆடணும்னா கூட இப்போ காயல்பட்டினம் ஒரு கோல் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ஸோ அந்த வெறியோட கன்ஃபார்மாக ஆடுவாங்க. வணக்கடா மாப்பிள்ள காயல்பட்டிலேருந்து மிஸ்டர் எம்டி அபு, வாங்க 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 நூர்தீன் பாய் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டில் ஃபயர்லாம் விட்டுருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 கோலுமே சம கோல். அடிக்கப்பட்ட 3 கோலுமே தரமான கோல். காயல்பட்டத்துக்கிட்டேருந்து ஒரு கோல் பார்த்தோம் அக்ரஷன் உச்சத்தில். இப்போது அஃபா ஒரு 2 கோல், கொஞ்சம் லீடில் இருக்காங்க, ஒரு கோல் லீடில் இருக்காங்க அஃபா. அண்ட் காயல்பட்டினம் மச் நீடட் கோல் இங்கே அடிச்சே ஆகணும். யார் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிள் எடுத்து கண்டிப்பாக ஆடி ஆகணும். ஒரு டை பிரேக்கர் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா. என்ன ஹைட்டு, டிஸ்டன்ஸ் போயிருந்ததுன்னா 6 ரன் கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. ஃபுட்பால் ஆட சொன்னால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்கட்டு. பட் வந்து நல்ல கண்ட்ரோல்டாக ஆடினாங்க. ஃபேர் இல்லை, நாட் அ ஃபேர் கேம் அப்படின்னு இருக்காங்க விசில் பண்ணி. Hussein from Saudi Arabia, thanks a lot, thanks a lot. Finished like a Zlatan Ibrahimovic. Ball control, dribble, physics, conduct, boom boom. கண்டிப்பாக இதுவரையும் பார்த்ததுலேயே ரன்னிங்லேயே அந்த அளவுக்கு பாலை கண்ட்ரோல் பண்ணி செம்ம கண்ட்ரோல்டு ஒரு ஷூட் அப்படின்னா அதுதான். நல்ல கிக்கு சென்டர் ஆஃப் த பாலில், நல்ல கிக்கு. இந்த தடவை அப்பா லீடில் இருக்காங்க. இந்த மேட்ச்சை அவங்க சைடு முடிக்கணும் அப்படின்னா தரமான டிஃபென்ஸை இங்கே டிஃபென்ஸ் வால் இங்கே மேக் பண்ணாங்கன்னா போதும். ஸோ சென்டர்லேயும் சரி, ரைட் அண்ட் லெஃப்ட் டிஃபெண்டரில் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே செட் பண்ணணும் டிஃபென்ஸை. இன்னொரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? பையனூர் கேரளா அணியினரும் செல்லவா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினரும் தங்களை விரைந்து தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்டம் முடிந்த ஒரு சில வினாடிகளிலே அடுத்த ஆட்டம் துவங்க வேண்டியிருப்பதால் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சான்ஸ் கிரியேட் ஆகுது, சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க. பால் வெளியில. ஸோ இதுவுமே ஒரு டிஃபென்ஸ் தான். பொசிஷன் மெயின்டைன் பண்ணாலே போதும் ஒரு மேட்ச் என்னப்பா. எஸ் கண்டிப்பாக. ஸோ பொசிஷன் ஹோல்டு பண்ணாலே போதும். டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஹோல்டு பண்ணோம், போஸ்ட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விடக்கூடாது. ஸோ எல்லா மேனையுமே அதை கவர் பண்ணி ஆனாங்களே, இதுவே இந்த 3மே போதும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பாலில் சொல்கிறேன். கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடணும். வா செம்ம பிளாக்.
செம்ம பிளாக். ஸோ எனி நியூஸ் அபவுட் இன்ஜூர்டு கோல் கீப்பர் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக மேக்ஸிமம் எதுவுமே ஆகாது. ஸோ இங்கே எது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஃபிசியோ இருக்காங்க. ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு வச்சுருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் அதான் அப்டேட். ஏன்னா இங்கேருந்து போகும்போது கூட அவர் அதான் சொன்னார், பெரிய இன்ஜூரி இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஃபிசியோ அமிச்சார். ஸ்டில் ஒரு கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி அவங்கள. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அப்டேட் வந்தால் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஷோர். ஜவீர் கூஸ் பம்ஸ் கோல். எஸ் டெஃபினட்டாக போட்ட 3 கோலுமே பரபரன்னு அடிச்சாங்க. நல்ல கிக், சான்ஸ் இருக்காங்க. டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. 3 டிஃபெண்டர்ஸ். ஓ என்ன நடக்குது இங்கே? பேட் லக், டோட்டலி இட்ஸ் பேட் லக். கண்டிப்பாக கால் பண்ணதுக்கு லக்கு இங்கே அதனா பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் இந்த கோல் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் பால் டிப் ஆயிருக்க கூடாதா? கொஞ்சம் டிப் ஆயிருக்க கூடாதா? ஆஹா, இங்கே அகைன் வந்து இந்த சேவையுமே பார்க்கணும். நல்ல சேவ் அங்கே பாருங்க. டோட்டலி அன்லக்கி. இங்கே காயல்பட்டினம் என்ன நடக்குது? நல்ல கார்னர் கிக். இந்த தடவை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா ஒரு ஹெட்டர்? ஓஹோ இல்ல. பால் மேல வருதுன்னு நினைக்கிறேன். அஃபா கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட். சென்டரில் ஆள் இல்லை அண்ட் சைடில் போட்டிருக்காங்க, எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சு சைடில் ஃபார்வர்டு இல்லை, லெஃப்ட் வந்துருவாங்கன்னு நினச்சி தான் போட்டார். பட் பாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. காயல்பட்டினம் ஒரு பால் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரே ஒரு 3 டிஃபெண்டர்ஸை உடச்சி போட முடியுமா? நல்ல கிக். ஆஹா, கொஞ்சம் ஸ்கிட்டியாக போயிருக்குங்க கோல் போஸ்ட் விட்டு லெஃப்ட் சைடு. காயல்பட்டினம் ரியலி வெல் பிளேடு. டெஃபினட்டாக என்ன கேட்டிங்கன்னா டிசர்வ் டு பி கோலுங்க. 2 கோல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்பாக இருந்தது அப்படின்னா கூட அது ஒரு கோல் போயிருக்கும். கொஞ்சம் கம்பியில் பட்டிக்கிட்டு உள்ளே போயிருக்க வேண்டிய பால் அது. விண்டு கொஞ்சம் ஏதோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கான்னு தெரியல அந்த கோலில். ஓலா இல்லை, நல்ல ஹெட்டர். ஸோ நல்ல ட்ரை. 1-2 காயல்பட்டினம். ஒரு கோல் அடிங்க. எனக்குமே அப்படி தான் இருக்குது. கோல் அடித்து சமன் பண்ணுங்கள். டை பிரேக்கரில் யார் பெருசுன்னு பார்க்கலாம். நிறைய கிக்ஸ் பார்க்கணும் டை பிரேக்கர்ஸில். ஸோ 3 டிஃபெண்டர்ஸை தாண்டி உடச்சி எடுத்துகிட்டு போக முடியுமா? 1v3 கிளச்சு. 1v2 ஹேண்ட்ஸா அதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே கையில் பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த கிக் இல்லை. படி ஹேண்ட்ஸ் கிளியர் ஹேண்ட்ஸ் அண்ட் நல்ல ரெஃப்ரி அங்கே. தௌஃபிக் பாய், காயல்பட்டினம் ரியலி பிளேட் வெல். கண்டிப்பாக பாய். நம்பர் 7 காயல் பிரதர்ஸ் குட் பிளே. கலிஃபோர்னியாவில் இப்பொழுது நேரம் காலை 5:10 நம்ம அவர்களின் விளையாட்டை பார்ப்பதற்கு ஆர்வமாக எழும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவோம். சூப்பர். ஸோ யுனைடெட் பை த ஸ்போர்ட்ஸ். சான்ஸ். ஆஹா, நல்ல டிஃபென்ஸ்ங்க. செம்மையாக டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நல்ல சான்ஸ் இருந்தது. எஸ், இங்கே அதிராம்பட்டினம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். அடுத்த ஆட்டம் விளையாட வேண்டிய சென்னையா எஃப்சி ஆந்திராப்பட்டு அணியினரும் கையனூர் கேரளா அணியினரும் விரைந்து அரங்கினுள் வரவும். முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரர், பெஸ்ட் கோல் அடித்த விளையாட்டு வீரர் மிஸ்டர் இஸ்மாயில் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். அதற்கு பெஸ்ட் அசிஸ்ட் மிஸ்டர் ஆத்திப் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். ஆத்திப் இஸ்மாயில். ஆட்டக்கூடாது. இரு அணியினரும் விரைந்து அரங்கினுள் இறங்கவும். காயல்பட்டினம் அணியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அதை அஃப்ரியாவின் தலைவர் தமிழ் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். யார் இது? கார்த்திக் வன்சி கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி இருக்கா? பெஸ்ட் கோல் அடித்த விளையாட்டு வீரர் முதல் கோல் இஸ்மாயில்.
100% cricket commentator. Football try பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆத்திஃப் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். கொஞ்சம் கூட ஃபுட்பால் கமெண்ட்ரி மாதிரி இல்லையா? மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பெஸ்ட் கோல், வின்னர் கோல் மற்றும் முதல் கோல் அடித்த இஸ்மாயில் அவர்களுக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, முன்னாள் கோல் கீப்பர் அசார் அவர்களால் ரூபாய் 500, ஷரீப் அதிரை சின்னவன் அவர்களால் ரூபாய் 500, அதிரைவால் யூஎஸ்வால் அதிரை சிட்டி நிஜார் அவர்களால் ரூபாய் 1000,